திண்டுக்கல் விவசாய யூடியூப் நேயர்களுக்கு வணக்கங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சந்தோப்பு விற்பனை கொண்டு வந்திருக்கோங்க. இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டம் கேதரும்பு அப்படின்ற வில்லேஜ் பக்கத்துலேயே லொக்கேட் ஆயிருக்குங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 அடி தடம் வந்துடுதுங்க, மண் தடம் வந்துடுது. கட் ரோடு ஃபேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 20 அடி தடம் நமக்கு மண் ரோடு வந்துடுதுங்க. அதிகபட்சம் ஒரு 200 மீட்டர் உள்ள வர மாதிரி இருக்குங்க. எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா எப்படி காய்ச்சிருக்கு எலுமிச்சங்காய் அப்படின்றத பாருங்க. இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் என்ன ரேட்டுக்கு விற்கிதுன்னு எல்லாருக்கும் தெரியுங்க. நல்ல காப்பில் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 210 எலுமிச்சை மரம் இந்த காட்டில் இருக்குதுங்க. மொத்தம் 2.5 ஏக்கருங்க. 2.5 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எலுமிச்சம் தாங்க. ஊடு பயிராக பார்த்தீங்கன்னா தென்னை போட்டிருக்காங்க. ஒரு 75 தென்னை மரம் வருங்க நமக்கு. எல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ரிப் பண்ணியிருக்காங்க. நல்லா மெயின்டெனன்ஸில் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரம், மாமரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 4-5 வெரைட்டி, ஒரு பலாமரம் ஒரு 4 அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. தெக்கி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று, லேபர் குவார்டர்ஸ் ஒன்று வந்துடுது. நிலத்தோட சென்டரில் பார்த்தீங்கன்னா 2 குடும்பம் தங்குற மாதிரி லேபர் குவார்டர்ஸ் வந்துடுது. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் இன்ஜின் வச்சு ஓட்டுற மாதிரி ஒரு போருக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னொரு போர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸுங்க. கோழி வளர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நாட்டுக்கோழி அருமையாக இருக்குங்க. நிறைய வளர்த்துட்டு இருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபென்சிங்க. 4 பக்கமும் உங்களுக்கு ஃபென்சிங் வந்துடும். 2.5 ஏக்கருமே ஃபுல்லாக ஃபென்சிங்கில் கவர் ஆயிருங்க. ஒரு தொட்டி வந்துடுதுங்க. தொட்டியில் பார்த்தீங்கன்னா போர் வாட்டர் ஃபுல்லாமே கலெக்ட் ஆகி தொட்டியில் விழுந்துருங்க. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரன்னிங் கொண்டு வந்துக்கிறாங்க. இப்போதைக்கு கரண்ட்டில் ஒரு போர் தாங்க ரன்னிங் இருக்குது. 1.5 இன்ச் தண்ணிக்கு மேலே விழுதுங்க. கோழிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்டாக்ஸ் வச்சு தண்ணி ட்ரிப் பண்ணியிருக்காங்க கோழிகளுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல மெயின்டெனன்ஸில் எல்லாமே இருக்குதுங்க. போரை பொறுத்தளவுக்கு 650 அடி போருங்க. வாட்டர் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு மழை தண்ணியெல்லாம் சேகரிக்கிற மாதிரி எந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதுக்கெல்லாம் சேர்த்து இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கரா 35 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நேரடியாக உட்காந்து அனுசரித்து பேசிட்டா நல்ல விலைக்கு முடிக்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.